கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றாலும் கோயில்கள் இறைவன் வாழுமிடம். அதேபோல் எந்த வீடாக இருந்தாலும் குடியிருக்கும் வீட்டையே கோயிலாக நினைத்து ஒவ்வொருவரும் அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜை அறையை அமைத்து கொள்கிறோம். தினமும் இறைவனை வழிபட்ட பிறகே அன்றாட கடமைகளை தொடங்குவது வழக்கம். சிலருடைய வீட்டில் பூஜை அறை தனியாக இருக்கும். சில வீடுகளில் சுவற்றுடன் சேர்ந்தாற்போல் இருக்கும். சிலர் அலமாரியையே பூஜை அறையாக வைத்திருப்பார்கள். பூஜை அறையில் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சி தருவதாக அமையும். பூஜை அறை எங்கு இருக்கக்கூடாது? படிக்கட்டுக்கு அடியில், பிரதான கதவுக்கு முன்னால், கழிவறைக்கு அருகே அல்லது கழிப்பறை குளியல் அறையுடன் சுவரை பகிர்தல் போன்ற அமைப்பில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்படும். பூஜை அறை எந்த திசையில் இருக்க வேண்டும்? வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்துப்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை அறையை ஈசான்ய மூலையில் கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்கள் இருப்பதை போன்று அமைக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசிக்க வேண்டும். ஈசான்ய மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் வடமேற்கே பூஜை அறையை அமைத்து கொள்ளலாம். பூஜை அறையை புனிதமான இடமாக பாவிக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது. வசதி இல்லையெனில் சிறிய அளவிலான பூஜை அறையை மரத்தில் செய்து கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து வழிபடலாம். சாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் பூஜை செய்பவர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம். சுவாமி படம் வடக்கு திசை நோக்கி இருந்தால் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் சரியான வழிபாடு செய்யும் திசைக்கான சாஸ்திரம். சாமி சிலைகள் படங்கள் எங்கு இருக்க வேண்டும்? வைரம் சிறியதாக இருந்தாலும் அதன் மதிப்பு அதிகமாக இருப்பது போல் சரியான திசையில் சிறிய தெய்வ படங்களை வைத்து வழிபட்டாலும் முழுமையான பலன்களை நாம் பெறலாம். ஒவ்வொரு திசைக்கும் ஓர் ஆற்றல் உண்டு. எனவே தெய்வ சக்தி ஒவ்வொன்றும் அதற்குரிய திசைகளில் இருந்து அருள் பாலிக்கும் போது மிகுந்த பயன் கிடைக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு திசைகளை நோக்கி சாமி படங்களை வைக்கலாம். இதில் தெற்கு நோக்கி சாமி படங்களை வைக்கக்கூடாது. தெற்கு திசை நோக்கி முன்னோர்கள் படங்களை மட்டுமே மாட்ட வேண்டும். அதுபோல் பூஜை அறையில் முன்னோர்களின் படங்களை சாமிக்கு நிகராக வைக்கக்கூடாது.